வணக்கம். பெட்ரோல் விலை ஏறப்போகிறது, எரிபொருள் விலை ஏறப்போகிறது, பற்றாக்குறை வரப்போகிறது, அப்படி இப்படின்னு வதந்திகளை பரப்பிட்டுருக்காங்க எதிர்கட்சிகள். ஆனால் உண்மை நிலையவே வேறு. இவ்வளவு சண்டைக்கு நடுலையும் இந்தியாவிற்கு சொந்தமான கச்சா எண்ணெய் கப்பல்களுக்கு ஹோர்முஸ் நீரிணையில் எந்த தடையும் விதிக்கப்படாது என ஈரான் அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சொந்தமான கப்பல்களுக்கு ஹோர்முஸ் நீரிணையில் மூடப்பட்டிருக்கிறது. ஆக இந்திய கப்பல் மட்டும் அந்த வழியாக வரலாம். நம் நாட்டில் சுமார் 60 நாட்களுக்கு தேவையான எண்ணெய் கையிருப்பு உள்ளது. இந்தியா 40க்கு மேற்பட்ட நாடுகளிலிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. நம் நாட்டில் எல்பிஜி விலை உலக அளவில் மிகவும் குறைவானது. ரஷ்யா குறைந்த விலைக்கே எண்ணெயை தருவதாக கூறியுள்ளது. கச்சா எண்ணெயில் 40% மட்டுமே ஹோர்முஸ் வழியாக வருகிறது. மீதி 60% வேறு வழியில் வர்றது. ஸோ அதுக்காக நம்ம கவலைப்பட தேவையில்லை. மக்கள் கண்டிப்பாக கவலையே பட வேண்டாம். வதந்திகளை நம்பாதீங்க. ஜெய்ஹிந்த்.